நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் உடல்நலக்குறைவால் காரணமாக கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி சென்னையில் உயிரிழந்தார். இதனையடுத்து அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கமும் செய்யப்பட்டது. அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள் என அனைவரும் அவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். கேப்டன் செல்லப்பிராணிகள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். தன் வீட்டில் கால்நடைகள், செல்லப்பிராணிகள் என வளர்த்து வந்து உள்ளார். இந்த நிலையில்தான் அவர் செல்லமாக வளர்த்து வந்த நாய்க்குட்டி ஒன்று எங்கே என் கேப்டனை காணவில்லை என்பது போல ஏக்கமாக பார்க்கும் காட்சிகளும் தற்போது வெளியாகி இணையத்தை கலங்கச் செய்து உள்ளது. அதே போல விஜயகாந்தின் நாய்க்குட்டியானது அவரது பிரிவை தாங்க முடியாமல் சோகத்தில் உணவு எதுவும் சாப்பிடாமல் தற்போது உயிரிழக்கும் அபாயத்தில் கேப்டன் விஜயகாந்தின் நாய்க்குட்டி இருப்பதாகவும் அவரது வீட்டிலிருந்து தகவல்களும் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே விஜயகாந்தின் துக்கம் தாழாமல் இருக்கும் விஜயகாந்தின் குடும்பத்தினருக்கு அவர் வளர்த்த நாய்க்குட்டி சாப்பிடாமல் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல விஜயகாந்தின் இறுதிச் சடங்கில் சுமார் 15 லட்சம் பேர் பங்கேற்றதாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் என பலரும் விஜயகாந்த் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். சில நடிகர்கள் வர முடியாத சூழலில் வீடியோ வெளியிட்டும் ட்விட்டர் பதிவுகள் போட்டும் இரங்கல்களை தெரிவித்தார்கள். ஆனால் கடைசி வரை வைகை புயல் வடிவேலு அவர்கள் இரங்கல் தெரிவிக்காதது பெரும் பஞ்சாயத்தை கிளப்பியுள்ளது. பலரும் அது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் நடிகர் ரஞ்சித் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அது தொடர்பாக பேசியுள்ளார். அதே போல கடந்த ஆண்டு மாமன்னன் படத்தில் நடித்த வடிவேலுவுக்கு மிக சிறப்பான வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் கிடைத்தது. ரெட் கார்டு நீக்கப்பட்ட நிலையில் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் மீண்டும் நடித்தார். ஆனால் அந்த படம் பெரிய தோல்வியை சந்தித்தது. இந்த நிலையில் தான் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ் மற்றும் பகத் பாசில் நடித்த மாமன்னன் படத்தில் டைட்டில் கதாபாத்திரத்தில் வடிவேலு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை மட்டுமின்றி திரையுலக பிரபலங்களையும் வெக்க வைத்திருந்தார். மீண்டும் பகத் பாசிலுடன் வடிவேலு இணைந்து நடிக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது.